ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலக வரலாற்றிலேயே, உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக, அதாவது ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்த்து போராடுது. எதிர்க்கட்சி எதிர்த்து ஆளுங்கட்சி போராடுதுன்னா அது எந்த உலகத்தில் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரி தான். அதை எல்லாரும் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி நோக்கி என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கைது பட்டாகணும் அப்படின்ற முயற்சியில் அதை கண்டிப்பாக கைது பண்ணி ஆகணுன்றத இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை எதுக்காக கைது பண்ணாங்கன்றது ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிங்க. யார்? டிவிகே. யாருக்காகனா ஒரு நடிகைக்காக டிவிக்கு ஆட்கள் போராடுறாங்க. காவேரியில் அவ்வளோ பிரச்சனை எடுக்குது, முதலமைச்சருடைய ஃபோட்டோவை கன்னடக்காரன் கிழிக்கிறான், அதுக்கு போராட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களே இறங்கி எப்படி எங்கள் முதலமைச்சர் ஃபோட்டோவை கிழிப்புன்னு சொல்லிட்டு நாங்களும் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணியிருப்போம். ஆனால் அது இல்லாமல் உதயநிதியே கைது பண்ணணும், உதயநிதி ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், என்ன ஆபாசமாக பேசிட்டார் சொல்லுங்கள்? அதில் எங்கே ஆபாசமாக வந்துச்சு? அந்த பர்டிகுலர் நடிகையை என்ன தப்பாக பேசினார், என்ன அசிங்கம் பேசினா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவரு அந்த கண்ணோட்டத்தை பேசலை. ரோஸ்ட் பிரஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில் தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. காவேரி நீர் தண்ணி தரலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு 4 பேர் என்ன கேட்குறாங்க, எழுந்திரிச்சு இந்த மாதிரி அந்த நடிகை பேரை சொல்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, தண்ணி வர வேண்டியதில் தண்ணி வரணும், நான் காவேரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இதில் அந்த நடிகை பேர் எங்கே? இதில் அவர் என்ன ஆபாசமாக பேசினார்? அப்போ ஆபாசமாக பேசினார்ன்றது சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆபாசமாக நினச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கற்பனை ஆபாசமாக இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி இது ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டு பார்த்தோன்னா உதயநிதி மேலே கிட்டத்தட்ட 9 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த 9 செக்ஷன் நிற்காதுன்றதை அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் பேசவே இல்லை, அந்த குறிப்பிட்ட நடிகையை வச்சு அவர் பேசவே இல்லை. அதுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக திமுகவினர் பார்த்தா கைது பண்ண உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ண உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிச்சிச்சு. இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு. அப்புறம் பார்த்தோன்னா காவல்துறைக்கு எந்த வேலையை விட்டு அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 காவல்துறை காவலர்கள் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நேற்று பாதுகாப்பு வந்தாங்க. இது அரசுக்கு செலவு தானே இது? இல்லை எதுக்கு இது? அதாவது இவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது வேலைக்கு ஆகாது. அப்புறம் கோர்ட்டே உத்தரவு போட்டுச்சு. என்னென்னு பார்த்தோன்னா உதயநிதியை கைது பண்ணக்கூடாது, 12 மணிக்கு முன்னாடி அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 11 மணிக்கே காவல்துறை கைது பண்ணி வண்டியில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. இது என்னது? இது எது கைது பண்ணுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் நல்ல நடக்கு போதான்னு சொல்லிட்டு கேட்டால் அது இல்லை. எதுக்காக கைது? யாராச்சும் விஜயை தூண்டி விட்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, முதலமைச்சரை தூண்டி விட்றீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இது ஒன்று தேவையில்லாத வேலை. இது போக நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று நடிகையை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டு இது பண்ணாங்க. ஏன் இதே உதயநிதி சட்டசபை முடிஞ்சு வரும்போது செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு மனைவி கணவனை தேடி ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அதுக்கு கேஸை போடுறதானே. எதுக்கு இந்த நடிகை தப்பாக பேசிட்டாரு, பெண்ணை தப்பாக பேசுறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு கேஸை போடுறீங்க? இதெல்லாம் கேள்விகள் எழும்புது. இது எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இதனால எல்லாருக்கும் பொதுமக்கள் தானே இது பாதிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் புரிஞ்சா இல்லை கைது பண்ணே ஆகணும் அப்படின்னா எப்படி? இது வேணும்னே திட்டமிட்டு அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, காலையிலே போய் உட்காந்துட்டு உதயநிதி வீட்டில் உட்காந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் உதயநிதியை 0 ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் ஒரு ஹீரோ ஆகி அவர் நேற்று ஒரு சம்பவத்தில் மிகப்பெரிய ஹீரோ ஆகி எந்த இடத்துல திருச்சி ஏர்போர்ட்டில் விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் போனார் பார்த்தீங்களா, அதே இடத்துல அனைத்து ப்ரெஸ்ஸுகளை சந்தித்து அவங்க கேட்ட கேள்விக்கு டான் பதிலை சொல்லிட்டு போயின்னு இருக்க அவர் ஸ்டைலில். இன்னைக்கு அவர் ஜெயிலில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு சட்டசபையில் முதலமைச்சர் முன்னாடி உட்காந்து கெத்தா. இது ஒரு பக்கம் இருக்கட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதாவது எதிர்கட்சி ஆட்கள்லாம் நான் மற்றவங்க பேசுகிறதா கூட ஒத்துப்பேன்.
ஆனால் அந்த குஷ்பு பேசுறதுலாம் எனக்கு ஏற்றுக்க முடியல. குஷ்பு சொல்கிறாங்க, எப்படி ஒரு பெண்ணை தவறாக பேசலாம், த்ரிஷா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை பேரை சொல்கிறாங்க. எனக்கு புரியல, எதுக்கு எனக்கு புரியாமல் மன்னிப்பு கேட்கணும்? அவர் என்ன தப்பாக பேசினாரு? ஆனால் நீங்கள் என்னென்ன பேசிக்கிறது தெரியுமா? நீங்களாம் பெண்களுக்கு பாதுகாப்பதுன்னு பேசக்கூடாது மேடம். நீங்கள் என்ன எப்படி என்ன சொன்னீங்க? அதாவது மாரிட்டல் அஃபேர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வைக்கிறது காமனாக போயிடுச்சு. பெண்கள்லாம் வைக்கலாம், காமன் ஆயிடுச்சு, அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பேசணும். நீங்கள் இன்றைக்கி வந்து உதயநிதி பேசாததை பேசணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க. ஏன் இதே உங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் இந்த குறிப்பிட்ட நடிகை என்ன சொன்ன போல, விஜய் வந்து இவங்க வீட்டை விட்டு வெளியே வரணும், அப்போ தான் அவர் அரசியல் நல்லா கற்றுப்பாருன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? அந்த தலைவர் யார்? நயினார் நாகேன்னு சொல்கிறார். அப்போ கண்டனம் தெரிவிக்கிறது தானே. அப்போ எங்கே போயிருந்தீங்க? அப்போ இந்த போராட்டக்காரர்கள் எங்கே போயிருந்தீங்க? ஏன் புஷி ஆனந்த் அப்போ வந்து போராட்டம் பண்ண சொல்கிறது தானே. ஏன் பிஜேபினாலே ஏன் இப்படி பயப்படுறீங்க? பேருந்து சொல்ல மாட்டீங்க. அப்போ பிஜேபிக்காரங்க விஜய் என்ன வேணால் பேசலாமா? முதலமைச்சர் என்ன வேணால் பேசலாமா? இது கேள்வி எழுமாதாங்க. ஏன் புஷி ஆனந்த் அன்னைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல? இன்னைக்கு ஒரு பேரை சொல்லிட்டு அவர் ஆபாசமாக பேசினாருன்னு சொல்லிட்டு சித்தரிச்சு அவர் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணதெல்லாம் இது எப்பாற்பட்ட இது? அதாவது இப்போ இந்த நடவடிக்கையால் ஏதாச்சும் நல்லது நடந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒன்றும் நடக்கலையே. இதில் வேற ஆதவர்ஜுனா, ஐயோ ஆதவர்ஜுனா சொல்கிறாப்புல, இதுமாரி உதயநிதியை அரெஸ்ட் பண்ண போனாங்க, வீட்டுக்கு போனாக்கா அவர் வந்து 8 மணிக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு 2 மணி நேரம் பாத்ரூம் இருந்தார். இவருக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் இருந்தாங்க தெரியும்? இவரே பார்த்தா 2 மணி நேரம் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன எப்படிலாம் சித்தரிக்கணும்? அதுக்கப்புறம் ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உதயநிதியை தைரியமாக இருந்தால் ட்ரிப்ளிகேனில் வந்து திருப்பி வந்து ரிசைன் பண்ணிவிட்டு எந்த அடையாளம் நிற்க சொல்லுங்கள், முடிஞ்சால் ஜெயிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாப்புல. நான் கேட்குறேன், ஆதவ் சார், நீங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் வில்லிவாக்கத்தை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி நில்லுங்க பார்க்கலாம், இல்லை திருப்பி நீங்கள் ரீஎலெக்ஷன் வைங்க பார்க்கலாம். முடிஞ்சா என்னால் வைக்க முடியுமா? அதாவது மைக் அடித்தா என்ன வேணால் பேசலான் இருக்காது சார். இப்போ நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க, அமைச்சர்ன்ற முறையில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேசணும். இதெல்லாம் கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் கேள்வி எழுப்புறீங்களே, உதயநிதி எப்படி பேசுவார்? நம்முடைய முதலமைச்சர் டேஷ் அப்படின்னு சொன்னார். அப்போ டேஷ்னா என்ன எந்த வார்த்தை நான் போட்டுக்கிட்டுமா? அப்போ அசிங்கமான திட்டாரு, எல்லாரையும் திட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஏற்றுப்பீங்களா? அதை அவர் பேசல தப்பா? அவர் பெண்களை பற்றி தப்பாக பேசலையா? என் சொந்த வீக்க ஃபங்க்ஷனில் அப்போ வந்து எல்லாம் கேள்வி கேட்டப்போ இவர் வந்து ஒரு பதில் சொன்னார். என்னது? அதெல்லாம் வர்த்தே இல்லை. யாரை ஞாபகம் இருக்க? அதெல்லாம் பேசாதீங்க, வர்த்தே இல்லைன்னு சொன்னார். அதெல்லாம் இப்போ என்ன கதை? ஒரு முன்னாள் முதலமைச்சரை மரியாதை இல்லாமல் எங்கே உங்கள் அப்பாக்குறாரு அப்படின்லாம் கேட்டிங்களே, கிண்டல் அடிச்சிங்களே, அதெல்லாம் அது பேர் ஆபாசம் தானே. அது பேர் என்ன? கிண்டல் பண்ணுறது. அப்புறம் என்ன சொன்ன போல, என்ன கவர்ச்சி காட்டுறதுக்கு என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாரு. அப்போ அது என்ன வேணால் போட்டுக்கலாமா? அது வந்து ஆபாசமாக நினச்சிப்பீங்களா? இல்லை, நான் ஒன்று கேள்வி கேட்குறேன். பேசாததுக்கே பேசின சொல்லிட்டு பேசுகிறீங்களே. நான் ஒன்றும் இல்லைங்க, உதயநிதி பேசினா சொல்கிறீங்களே. இப்போ இதே நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு இதில் வந்து பேசுகிறேன் வச்சுங்க, இந்த மாதிரி வந்து யாராச்சும் இதுக்கு பெண்களை தொட்டால் அவங்க நான் சும்மா விட மாட்டேன், எவனாக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கீழே இருந்து ஒருத்தன் எவனை வந்து யாரோ ஒரு தலைவர் பேரை சும்மா சொல்கிறேன்னு வச்சுங்க, அப்போ அந்த தலைவர் தான் சொல்கிறேன்னு ஆகிடுமா? சொல்லுங்கள். இத்தனைக்கும் பார்த்தோன்னா அந்த சம்மந்தப்பட்ட நடிகையே புகார் கொடுக்காம கைது நடந்துட்டு இருக்கு. உதயநிதி இப்போ என்னன்னா, இவங்களுக்கு உதயநிதி தவறான ஆள், அவரை பற்றி தப்பாக பேசணும், அவர் வந்து பொதுமக்கள் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து இந்த அரசியல் கைதுன்னு இந்த நேற்று எத்தாங்க பற்றி நடவடிக்கை அது அப்படியே சொல்லுது. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எதுக்குங்க கைது பண்ணணும், எதுக்கு இந்த கைது நடவடிக்கை, இது தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நேற்று பார்த்துருப்பாங்க ஓஜி திமுக எப்படின்னு சொல்லிட்டு தன் தலைவனுக்காக எப்படி ரோட்டில் இறங்கி வந்து நின்றான் பாருங்க, என்னை விட கைது பண்ணின்னு சொன்னான் பாருங்க. அதாங்க திமுக. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ விஜய் அவர்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பார். எனக்கு தெரிஞ்சு யாரோ வந்து விஜயை வேணும்னே தூண்டி விட்டு இந்த வேலையை பார்த்த மாதிரி தான் இருக்குது, தவிர வேறு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 MTC தண்ணி வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ வரைக்கும் வரல. நல்ல வேலை வந்து இயற்கை மூலியமாக வந்து மழை வர வச்சு தண்ணி விட்டாங்க. ஆனால் இதை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த காவேரி தண்ணி அந்த திருச்சி பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ வச்சு ஐயோ விஜய் என்ன வர வச்சிட்டாரு. இதை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? நம்மளை விடுங்க, நார்த் இந்தியாக்காரெல்லாம் பார்க்குறவன் என்ன கேவலம் நினைக்க மாட்டான்.
இது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து அரசியலை உற்று நோக்குறோம், எது ஆபாச வார்த்தை என்னன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து ஒரு அறிவார்ந்த சமூகம் சொல்லுவாங்க. இப்போ அறிவார்ந்தவங்க தமிழ்நாட்டு ஆட்கள்லாம் ஆனால் நேற்று எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் போராட்டம் பண்ணாங்க பாரு. அது நினச்சாதான் கடுப்பாக இருக்குது. ஒரு நடிகைக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளாம் எங்கே போயின்னு இருக்கோம்? நான் கேட்குறேன், பெண்களை இழிவாக பேசுகிறார் சொல்கிறாங்களே. நேற்று பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணாங்களே தாவேக்காவை சார்ந்த பெண்கள்லாம் ரொம்ப கத்தி கதறினீங்களே. ஏன் உங்கள் கட்சியில் பயணித்தவங்க ஒரு அம்மா இந்த ராணிப்பேட்டையில் ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு கேவலப்பட்டிருக்கான், எந்த அளவுக்கு ஒரு வீடியோ கால் மூலியமாக பேசி அவன் டார்ச்சர் கொடுத்துருக்கான். வீடியோ காலில் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டார்ச்சர், அதுக்கு இருந்து போராட்டம் பண்ணுறதானே. ஏன் அவரை இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க? ஏன் இதே உங்கள் எம்எல்ஏ சரவணன் அந்த 2 பேர் வந்து அந்த மருந்து கொடுத்து ஏதோ அந்த பாலியல் பலாத்காரம் ஒரு அம்மா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேட்டி குச்சி இது வந்து எம்எல்ஏ சரவணன் தான் அவங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்களே. ஏன் அந்த எம்எல்ஏ சரவணனை இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருங்க? அதுக்காக போராட்டம் பண்ணுறது தானே. இன்னமும் இதை பேசிட்ட உடனே பெண்களுக்கு அப்படியே ஆயிடுச்சு இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்களே. கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களா? நம்ம யாருக்காக போராட்டம் பண்ணோம்? அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக இன்னொருத்தனை கேவலமாக பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அவர் இப்போ தான் சிஎம் ஆயிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்க இந்த திமுக. அதாவது உதயநிதி ஸ்டாலினை பற்றி தவறாக பேசணும், அவர் தவறாக பேசணும், திமுக அழிக்கணும்னாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக போராடுறோம், நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோன்றதை கொஞ்சம் சிந்திங்க. இல்லைன்னா நம்மளை பார்த்துருங்க எல்லாம் ஊரே சிரிக்குதுங்க. வட இந்தியர்களும் பார்த்து கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதை அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லட்டு பூந்திலாம் கொடுத்து கொண்டாடுறாங்க உதயநிதியை கைது பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ லட்டு பூந்தி கொடுக்குறது தானே உதயநிதி உக்காந்துக்கிறாரு பாருங்க ஆப்போசிட்டில் கெத்தா எங்கள் சட்டசபையில் போயிட்டு இப்போ கொடுக்குறது தானே. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எதுக்கெல்லாம் அரசியல் பண்ணணும், எதுக்கெல்லாம் கைது நடவடிக்கை பண்ணணும். அதாவது இப்போ அந்த அம்மா பேரை நடிகைன்ற பேரை சொன்னாலே கைது பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எல்லாரும் தான் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன நடக்குதுன்னே சத்தியமாக எனக்கு புரியல. இதை தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைலாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், நம்ம பேர் சொல்லும்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒன்று பண்ணணும், அப்படி என்ன பண்ணணுன்றதை யோசித்து பண்ணுங்க. இதுக்காக தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக உங்களுக்கு பிடிக்கலன்றத என்ன வேணால் கைது பண்ணலாம் அப்படின்றதுலாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோ தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? முதலமைச்சர் ஆகிட்டோம். நான் மற்ற நேரம் இல்லையா, நான் என் தமிழ்நாட்டு மக்கள் நான் என்ன பண்ண போகிறேன் பார், தமிழ்நாடு எந்த அளவுக்கு நான் கொண்டு போகிறேன் பாரு. இதை நீங்கள் பயணிச்சுன்னா உங்களை ஊரே பாராட்டும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பட்ஜெட்டு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. இன்றைக்கி தாய் மாமன் சீரு அந்த சீர் இந்த சீருன்னு சொல்லிட்டு வந்து நல்ல பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காப்புல. இது கொடுக்குறது சரி ஓகே, நீங்கள் கொடுங்க, நீ கடன் இப்படியே வாங்க போகிறீங்க, 10 லட்சம் கோடி நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க, எல்லாம் கரெக்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட ரசிகர்களுக்கு சொல்கிறீங்க இந்த காசை வந்து எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க இது மக்களோட வரி பணத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க நினச்சி நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை போன ஆட்சியில் அந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. அப்போ என்ன சொன்னாங்க உங்கள் ஆளுங்க? என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நான் உங்கள் கூட்டு துட்டா கொடுக்குறீங்க, ஏன் கூட்டு துட்டு தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்களே. இப்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க, இது வந்து வரி பணத்தில் உங்கள் துட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணன் எங்களுக்காக கொடுப்பாருன்ற பாரு. இப்போ எந்த துட்டு எடுத்து கொடுக்குறாரு, எந்த காசுலேருந்து இப்போ எடுத்து கொடுக்குறாருன்றத அவங்களுக்கு புரிய வைங்க. அதாவது மூளை இல்லாத முட்டாள்தனமாக ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் வந்து இந்த பட்ஜெட் வந்து பதில் சொல்லணும். இந்த பட்ஜெட்டை டீட்டெயிலாக நாளைக்கு என்னென்னலாம் வந்து என்ன நடந்துச்சுன்றத நம்ம நாளைக்கு ஃபுல்லாக அதை பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம அதை பற்றி விரிவாக வந்து இதை பற்றி பேசலாம்.